எனக்கு தெரிஞ்ச எல்லா ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்லயுமே இந்த ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு நாள் விடாம அன்னாடு ஒரு ரிலீஜியஸ் போட்டோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸ்டோரியில. கைண்டா இருங்கோ, எல்லாத்து மேலயும் பாசம் காமிங்கோ, தப்பு பண்ற வீட்டை மன்னிச்சிடுங்கோ, கடவுள் பாத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு வகை வகையா ஸ்டோரி போடுவாங்க. பாக்குறதுக்கு என்னமோ அழகா அமைதியா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கு. அதே அவங்க போய் இந்த பொட்டி எடுத்து பீரோ மேல வை அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா வேலையும் நானே தான் பாக்கணுமா அப்படின்னு போயிருவாங்க. அதையும் கடவுள் பார்த்துட்டே இருக்கிறாரு, அது வேற விஷயம். ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் ஈக்குவலி அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. அந்த அன்னைக்கு அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போகையில அந்த வெயிட்டரை ட்ரீட் பண்றது பாத்தீங்கன்னு வைங்க, ரெஸ்பெக்ட் லெஃப்ட் த சேட் தான். நெவர் ஜட்ஜ் எனி ஒன் அப்படின்னு ஒருத்தர் ஹார்ட் விட்டுருப்பாங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஒரு கால் வந்திருக்கு, அதை எடுத்தப்போ அவ என்ன அப்படி ஒரு துணி ஓட்டு வந்திருந்தா, முடி பதி எப்படி ஒண்ட விட்டிந்தான்னு, என்னமா ஊருசும் கூட சண்டையாட்ட தெரியுது அப்படின்னு வளவளன்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஹேஷ்டாக் நெவர் ஜட்ஜ் எனி ஒன் த லவ் எவ்ரி ஒன் ஒரு கோட்டை போட்டு பேக்ரவுண்ட்ல அன்பே சிவம்னு ஒரு பாட்டு போட்டுட்டு இருப்பாங்க. அதே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நீ ரொம்ப வெயிட் போட்டுட அப்படின்னு யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா போச்சு. இந்த லவ் ஃபர்கிவ்னஸ் எல்லாம் அவி அகராதிலேயே இல்லாம போயிரு. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு வாயில வட சுடுவாங்க. அதே அவிகளோட ஒப்பீனியனை யாராச்சும் டிஸ்அக்ரி பண்ணி அதுக்கு மாத்து கருத்துன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அன்னைக்கு டின்னர் டேபிள்ல குரூப் டிஸ்கஷனோட டாபிக் உங்க ஒப்பீனியனா தான் இருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியங்கிற மாதிரி திருக்குறள் எல்லாம் கோட்டா போடுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அந்த டிவி ரிமோட்டுக்கு நான் எடி பேயடியே இருக்கு. இந்த நம்பிக்கையோ பக்தியோ நீங்க போஸ்ட் பண்ற விஷயத்துல எல்லாம் கிடையாது. நீங்க கோவமா இருக்கையில எப்படி பேசுறீங்களோ, உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாத ஒருத்தவங்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்களோ, யாருமே பார்க்காதப்ப நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்களோ, அதுலதான் உங்க பக்தி தெரியும். ஏன்னா ஒரு போஸ்ட் போடுறதுக்கு 5 செகண்ட் தான் ஆகுது. அது மாதிரியே நடந்துக்கிறதுக்கு கேரக்டர் வேணும். இந்த ரீலை பார்த்ததே அவங்களுக்கு அனுப்பணும்னு நினைப்பீங்க, ஆனா அனுப்ப முடியாது. எங்காச்சும் அவங்களுக்கு டேக் பண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் அன்பே சிவம் பாட்டுக்கு பதிலா ராவண மகண்டான்னு கிளம்பிடுவாங்க. சரில.